பத்மபூஷன் அஜித் குமார் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. தன்னுடைய மனைவியான ஷாலினி ஏகப்பட்ட தியாகங்களை செஞ்சிருக்காங்க. அதற்கான பலன் தான் இந்த பட்டமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. பொதுவாகவே நமக்கு தலை அஜித் குமாரை நல்லாவே தெரியும். ஆனால் என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, இந்த அல்டிமேட் ஸ்டார் எந்த பட்டமும் எனக்கு வேண்டாம். அஜித் குமார் அப்படி இல்லைன்னா ஏகே, இதை மட்டும் எனக்கு கூப்பிடுங்க, இதே போதும். எனக்கு இந்த பட்டத்தில் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் இந்த பத்மபூஷன் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியலன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக தான் இருக்க விரும்புகிறேன். 33 வருஷமா என்னுடைய ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். அதிகப்படியான படங்களில் கமிட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. ஒரு சமயத்தில் ஒரு படம் மட்டுமே நல்லா பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய மனசு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை எப்பவுமே கீப் இட் சிம்பிள், ரொம்ப சுலபமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருக்கேன். ஏகப்பட்ட அழுத்தங்களெல்லாம் மனசில் போட்டு இந்த ப்ரெஷரால் வந்துட்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரவே வேண்டாம். எப்பவுமே நான் நானாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயத்தில் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியாக போனது கிடையாது. படங்களாகட்டும் எல்லா விதமான சூழ்நிலையிலுமே எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அந்த சமயத்திலிருந்து இப்போ வரைக்குமே உறுதுணையாக இருக்கிறவங்க நடிகை ஷாலினி என்னுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் பீக்கில் இருந்த காலகட்டம், அதுக்கப்புறம் அவங்க படங்களும் நடிக்கலை, எனக்காகவே வாழ்ந்தாங்க, என் கூடவே இருந்தாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதும் தோளோடு தோள் நின்னாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால மனைவி ஷாலினி அவங்க, அது மட்டும் இல்லாமல் என் கூட இருந்த நண்பர்கள், என்னுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிக மிக நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரஸ் மீட்டில் கூட நேரில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ரசிகர்கள் அந்த நாள் எப்போ வரும், ஸோ நேரில் கூப்பிட்டு இந்த மாதிரியான பிரஸ் மீட் எப்படி தனியாக நடத்துவார், ஃபேன்ஸ் மீட் எப்படி தனியாக நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அஜித் குமார் அவர்கள் செப்பரேட்டாக அதற்கான பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல் அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. பத்மபூஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் அவர் வாயிலிருந்து வந்ததுனால ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருக்கேன்.